வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கும்ப ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் 2024 ஆண்டோட ஒரு முடிவுக்கே வந்துட்டோம், இறுதி கட்டம். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கறது பாக்கலாங்களா? பொதுவாவே 2025 ஆண்டுல என்ன ஒரு விஷயம் நடக்குமா, எந்த ராசியா இருந்தாலும் சரி, பொதுவா அந்த ராசிக்கு எந்த ஒரு விஷயம் நடக்குதோ அது முன்கூட்டியே 2024 ஆண்டோட டிசம்பர்ல தெரிய வரும், பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்ஃபுளுயன்ஸ் ஆரம்பிக்கும். பாசிட்டிவா 2025 எது நடந்தாலும் அது டிசம்பர் மாதத்திலேயே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நெகட்டிவா ஏதாச்சும் 2025 நடக்கிற மாதிரி இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலும் டிசம்பர் மாதத்திலே தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல கும்ப ராசிக்கு டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கறத பாக்கலாங்களா? உங்களுக்கு கும்பராசி சார்ந்தவங்களுக்கு 2025 ஆண்டுல உங்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே ஒன் பை ஒன் டீடைல்டா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க புது யூசரா இருந்தா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அதோட பலன்கள் உங்களுக்கு தெரியும். அது எந்த மாதிரியான மாற்றங்களை, எந்த மாதிரியான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு உங்க லைஃப்ல பண்ண போகுது அப்படிங்கறத உங்களுக்கு பார்த்தாதான் தெரியும். அதனால போய் பார்த்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பொதுவா ஒரு விஷயம், உங்களுக்கு 7.5 சனியில ஜென்மசனி போயிட்டு இருக்கு. இந்த 2025 மார்ச்ல உங்களுக்கு இந்த ஜென்மசனி விலைக்கு உங்களுக்கு பாத சனியா வராரு. ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு குட் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனாலுமே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி இருக்கிறார். உங்களோட ஜென்ம ராசிலேயே சனி இருக்கிறதுனால இன்னுமே கூடுதலா கவனம் வேணும் அப்படின்னே சொல்லலாம். பட் 2025 உங்களுக்கு அற்புதமான விஷயம் இருக்கு. இவ்வளவு நாளா எல்லாமே பொதுவாகவே 7.5 சனியில எல்லா சுற்று 3 சுற்று இருக்குது. ஓகேங்களா? விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, இந்த 3 சுற்றுலயே பெரிய ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது ஒரு ரொம்ப பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சுற்று அப்படின்னாவே உங்களுக்கு ஜென்ம சனி அப்படின்னே தான் சொல்லலாம். உங்களோட மண்டை தலைமையிலேயே ஏறி நின்று உங்களை ரொம்ப ஆட்டி படைக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான். அதனால அது உங்களுக்கு விலகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு பாத சனியா வரதுனால அந்த அளவுக்கு ஒரு கெடுபலங்கள் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கறதா உண்மை. ஆனா நீங்க யோசிக்கலாம், அப்ப நான் உண்ணாமே கஷ்டப்படதான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு 7.5 சனி அப்படின்னா அந்த ஒரு 7.5 வருஷத்துக்கு நீங்க அந்த கஷ்டத்தை, அந்த கடினமான ஒரு போராட்டங்கள், இது எல்லாத்தையுமே தாண்டி தான் வரணும். சோ அதனால நீங்க அது கவலைப்பட வேண்டாம். ஒன்னும் பெருசாலாம் இல்ல, நீங்க அதை ஈஸியா கடந்து வந்துடலாம். உங்களுக்கு அற்புதமா அந்த 2025 ஆண்டு இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டேன். பட் நீங்க டீடைல்டா போய் பாத்துக்கோங்க நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே. அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்ப டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி இருக்கிறாரு. சோ உண்ணாமே உங்களுக்கு அந்த டிப்ரெஷன், அந்த மனக்குழப்பங்கள், அந்த போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒரு மன அழுத்தம் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ அது கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்துக்கோங்க. மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்றப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. இன்னுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அடுத்து வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் பாக்கலாங்களா? உங்களோட 10ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? ஆனா 10ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்கிறாங்க. புதன் ஓரளவுக்கு ஃபேவரபிளா இருக்கிறாரு. குருவோட பார்வை இருக்குது உங்களோட 10ஆம் இடத்துல. ஆனாலுமே செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வேலை, தொழில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஒர்க் பிரஷர், அந்த டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம், ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த போட்டி, பொறாமை, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த போட்டி, பொறாமை எல்லாம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் என்னதான் அந்த கஷ்டமான ஒரு டாஸ்கா இருந்தாலும் அந்த டாஸ்கை முடிச்சு நீங்க யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுவீங்க. பட் அந்த ஒரு போராட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்றேன். சுக்கிரனோட பார்வை இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம், என்ன ஒரு டாஸ்க், என்ன ஒரு விஷயத்தை நீங்க உங்களை நம்பி கொடுத்தாலும் அதை முடிச்சிருவீங்க. பட் அதுக்குள்ள நிறைய போராட்டங்கள் வரும் அப்படின்னே சொல்லலாம். சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க ஒரு ஃபர்ஸ்டா நீங்க இருப்பீங்க அப்படின்னு நினைக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்டா நீங்க தான் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. பட் அது உங்களுக்கு நடக்காது. காரணம் உங்களுக்கு அந்த தடை இருந்துகிட்டே இருக்கும். அந்த கரெக்டா கம்ப்ளீஷன் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் அது கொஞ்சம் இதாகும். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னே சொல்லலாம். சோ கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம். மன அழுத்தத்தை இது பண்ணிருங்க. கொஞ்சம் கோவப்படாம இருந்துட்டாவே இந்த டிசம்பர் மாதம் ஈஸியா கடந்து போயிடலாம் அப்படின்னே சொல்லலாம். சோ கொஞ்சம் கடினமா அந்த ஒரு உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்ல இருக்கிற நபர்களோட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ரொம்ப அந்த ரொம்ப காரசாரமா விவாதம்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த டைம்ல டக்குன்னு ரியாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் அந்த மாதிரி மோசமா போயிடும். சோ அதனால ஒர்க்ல கொஞ்சம் கூடுதலா கவனமோட இருந்துட்டா சரி. அது மட்டும்தான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பொருளாதாரம் எடுத்துக்கிட்ட 2ஆம் இடத்துல ராகு, உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. உங்களுக்கு அதே மாதிரி சூரியனுங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு, மார்கழி மாசம் 11ஆம் இடத்துக்கு போயிருவாரு. சோ பொருளாதாரம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா அதுக்கேற்ற செலவுகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ பொருளாதாரம் ஓரளவுக்கு ஓகே. சூரியன் 11ஆம் இடத்துல உங்களுக்கு டிசம்பர் 16ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார். அது அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பாத்துறாரு. சோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா. ஆனா கொஞ்சம் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப விரயங்களை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வெளியில ட்ரிப்
ட்ரிப்பு போறது, டூர் போறது, இது ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவாகும் அப்படின்னே சொல்லலாம். பட் பொருளாதாரம் இருக்கு, பட் லாபம் இருக்கும். பட் ஆனாலுமே தொழிலையாகட்டும் ஏதாவது அது கொஞ்சம் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டாவே போதும். அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எஜுகேஷன்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா சூரியன் புதன் புதாதித்ய யோகம் இருக்குது 10ஆம் இடத்துல, குருவும் பார்த்துறாரு. இதனால அது சூப்பரான ஒரு மாணவர்களுக்கு பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனாலுமே சில பல தடைகள் கொண்டு வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருந்தாலுமே ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு தாமதம், ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு அது ஒரு பிளாக் பாயிண்டா இருந்துட்டே இருக்கும். அதை நீங்க அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் நீங்க கடினமா முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு அப்கமிங் பேசஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அடுத்து அப்கமிங் மார்ச்ல பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் இருக்கும். நீங்க அதுக்கு வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க நினைச்ச மாதிரி அந்த டஃப் பேசஸ் எல்லாம் தாண்டி இனிமேல் நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இருக்கும். ஸோ டிசம்பர் மாதத்துல கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா லேர்னிங் பிராக்டிஸ் அதிகமா பண்ணுங்க. அது மட்டும் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அடுத்து இல்லத்தரசிகள் பெண்கள் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு ஜென்மத்திலே சனி இருக்கிறாரு. இதனால குடும்பத்திலேயும் அந்த ஒரு போராட்டங்கள், மன அழுத்தம் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும்னா காரணம் ஜென்ம சனி இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வாக்குவாதம் இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் அப்படியே வரது நல்லது. ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேமிலி லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ரெக்கவர் ஆகிட்டே வரலாம். அப்கமிங் பேசஸ் அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் கூடுதலா டிசம்பர் மாதத்துல ஒரு கவனம் வேணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து மேரேஜ், திருமணம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியனா வராரு. ஆனா அவர் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு தான், அந்த 10, 11 தான் மூவ் ஆயிட்டு இருப்பாரு டிசம்பர் மாதத்துல. பட் சனி ஜென்ம சனியில இருந்து உங்களோட 7ஆம் இடத்தை பாத்துறாரு. இதனால கொஞ்சம் தடை தாமதம், நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க, அது கரெக்டா அந்த வரன் கிளிக் ஆகாது. சோ ஏதோ ஒரு ரீசன்னால தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. கரெக்டா பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கோங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹோல்டு பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ், கடன்ல நிறைய மாட்டிருப்பீங்க. இந்த 7.5 சனியில நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க. பட் ஓகே ஃபைன். இனி எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு இவ்வளவு தடைகள் இருந்ததெல்லாம் பாதியிலிருந்து முக்காவாசி முடிய போகுது அப்படின்னே தான் சொல்லலாம். முழுசா முடியல, முக்காவாசி முடிய போகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஜென்ம சனி விலகிறாரு. அதனால ஆல் ஓவரா பார்க்க போயிட்டு உங்களுக்கு எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இல்லத்தரசிகள் கொஞ்சம் கோவப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு நீங்க என்ன பிளான் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டா நடத்தலாம். பட் அந்த சில சின்ன சின்ன ஒரு தடைகள் நீங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தாலுமே அது ஏதோ ஒரு தடைகள் வந்துட்டு தான் போகும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கிட்டோம்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வராது, ஒரு ப்ராப்ளம் வராது. வயசு சார்ந்த பகுதிகளில் அப்பப்போ ப்ராப்ளம் வரதுதான், அது ஒன்றும் பெருசா எல்லாம் ப்ராப்ளம் பண்ணாது. ஆனா 2ல ராகு, 8ல கேது இருக்கிறாங்க. சாப்பிட்ற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. உணவு எடுக்கிற விஷயத்துல ஃபாஸ்ட் ஃபுட்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஜென்ம சனி இருக்கிறாரு. சோ அதனால கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். ஹெல்த் ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒன்னா பாத்துக்கோங்க. எனக்கு ஜென்ம சனி முடியுது அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா எல்லாம் இருக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் ஹெல்த்ல இருந்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிரான்சிஷன் அப்கமிங் பேசஸ் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. சோ அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கரனால நீங்க ஏதாச்சும் ஆன்மீக பயணம் போயிட்டு வருது, டூர் போயிட்டு வருது, ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்ணிட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை வாங்குறது, வேற ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு வேண்டி பண்றது, இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு சுபவிரயமா ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அத மாதிரி பார்த்து பண்ணுங்க. தேவையில்லாம கடன் வாங்க வேண்டாம், தேவையில்லாம சண்டை போட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம் ஃப்ரேம்ல இதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணா போதும், மற்றது எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஏன் இந்த தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்றேன்னா ஆல் ஓவரா நான் ஏன் இந்த கும்பராசிக்கு இவ்வளவு பிரஷர் பண்றேன்னா ஜென்மசனி இருக்கிறாரு. சோ அதனால கூடுதலா கவனம் வேணும் அப்படின்னு சொல்றேன். காரணம் குடும்பத்திலேயே குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அந்த ஒரு போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் புதன் ஓரளவுக்கு ஃபேவரபிளா இருக்கிறாங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 6ல செவ்வாய், 12ல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் சாதகம் இல்லாத தன்மையை தான் காட்டுது. 6ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. சோ வேலையிலுமே அந்த போராட்டங்கள் இருக்கும், ஒர்க் பிரஷர் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோபம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பாலிடிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேற பக்கம் பிளேஸ் சேஞ்ச் பண்றது, இல்ல ஜாப் சேஞ்ச் பண்றது, வேற பக்கம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இல்ல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்பட வேண்டாம். இந்த அடுத்த பேஸ் மார்ச் இந்த மாதிரி 2025 கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. சோ அந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணிக்கலாம். இந்த டிசம்பர் மாதத்துல எடுத்தோம் கவுத்தன் எதுவுமே அவசரப்பட வேண்டாம், அதிகமா கடன் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணாவே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னே சொல்லிடலாம். கொஞ்சம் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால
கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் வந்து இன்னமே ஜென்ம சனி இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரி வெளியில வாக்கிங், எக்ஸசைஸ், ஜாக்கிங் இதெல்லாம் போயிட்டு வரப்போ ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனா இருக்கும், ஹெல்த் ஃபிட்னஸா இருக்கும். ஸோ இதெல்லாமே பாருங்க. முடிஞ்சவங்க சில பேர்லாம் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்றது நல்லது. ஓரளவுக்கு மைண்டையும் சரி உங்களுக்கு ஃபிட்னஸா பாடியும் ஃபிட்னஸா வச்சுக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லாத நபர்களுக்கு வந்து வீட்லயே எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது. மெடிடேஷன் பண்றது இதெல்லாம் பண்றதுனால மைண்ட் கிளியரா இருக்கும். இந்த ஜென்ம சனி தான் இருக்கிறதுலே எல்லாத்தையுமே டார்கெட் பண்ண ஜென்ம சனி மட்டும் தான். மத்ததும் கூட 12ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்திருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விரயமா தான் கொடுத்திருப்பாரு. ஜென்ம சனி அப்படின்னா நிம்மதியாவே தூங்கி இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு படிப்படியா மாற போகுது. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போறப்ப அது பாத சனியா கன்வெர்ட் ஆயிடுவார். ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு முக்காவாசி தடை கொடுத்துட்டு இருந்தாரு, அவரே விலகிடுவாரு. கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளா தான் இருக்கும், அதெல்லாம் நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க. காரணம் ஜென்ம சனியே வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பாத சனி ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ கூடுதல் கவனம் வேணும் அப்படின்னு சொல்றேன். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கூடுதலா கவனம். படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நிறைய தடைகள் வரும். சில டைம் ஹெல்த் இஷ்யூஸ்னால கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போகும். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு கூடுதலா கவனமோட டிசம்பர் மாதத்தை மூவ் ஆகிட்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னே சொல்றேன். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும், நம்மளோட சேனல் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.